அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள் ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு ஆழமான இக்லாசுடன் இருந்தார்கள் மற்றும் முழுமையான இபாதா கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் பொறுமை மற்றும் அல்லாஹ்வில் முழுமையான நம்பிக்கையுடன் கடினங்களை தாங்கினார்கள். அவர்களின் தந்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பிள்ளைகளை மிகுந்த அன்புடன் நேசித்தார்கள். தனிப்பட்ட கடினங்களை எதிர்கொண்டாலும் அவர்கள் எப்போதும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுடைய இல்லம் மிக குறைந்த பொருளாதாரத்துடன் இருந்தது. ஆனாலும் அவர்கள் உழைத்து நூல் நெய்தல் பணிகளில் ஈடுபட்டார்கள். எல்லா கடினங்களிலும் அவர்கள் ஒருபோதும் குற்றம் கூறவில்லை. மாறாக அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவித்து திருப்தியுடன் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெரும் மன அழுத்தங்களையும் சவால்களையும் சந்தித்தார்கள். குறிப்பாக தன் உரிமைகள் குறித்து ஏற்பட்ட தகராறுகளையும் எதிர்கொண்டார்கள். தன் அன்பு தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய குடும்பத்தையும் ஈமானையும் பாதுகாக்க பெரிய பொறுப்பை தாங்கினார்கள். அவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கற்பித்து அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வு குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஈமான், பொறுமை மற்றும் நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை நடத்த ஊக்கமளிக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பல சோதனைகளும் துயரங்களும் எதிர்கொண்டு இபாதாவில் உறுதியாக இருந்தார்கள்.